மானுடருக்கே அன்றி எண்ணிலா மண் உயிர்க்கு இந்த வழக்கேயா. இந்த நல்வினை தீவினை பார்த்து இன்ப துன்பங்களை கொடுப்பது என்பது மனித வர்க்கத்திற்கு மட்டுமல்ல, இளைஞனத்துக்கும் உண்டு, பறவை இனத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார். நட்டு ஓங்கும் இந்த கணக்கெழுதி வினைப்பயனை கொடுப்பது என்பது மானுடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த உலகத்தில் உள்ள என்றும் அழியாத மண்ண என்றும் அழியாத உயிர்க்கும் இந்த வழக்கே ஆய் உண்டு. எப்படியா கொடுப்பாரு வினைப்பயனை அப்படின்னு சொல்றத ஆரம்பமா. இதுவும் புதிய செய்தி, யாருக்கும் சொல்லல, இவர் தான் சொல்றாரு. நாம செய்த வினைகள், நல்வினைகளை, தீவினைகளை நம்மளையே அனுபவிக்க. எப்படி அனுபவிக்கிறது பாருங்க. முன்புடைய நாள் வரையில் உடல் பிரித்து என்ன செய்யறாரு? வித்யாதூதரை படிச்சோம் இல்லையா, காலம் நீதி படிச்சேன்னா எவ்வளவு காலம் இந்த உயிரானது இந்த உடலோடு வாழ வேண்டும் என்று சொன்னார் இல்லையா, அந்த வாழ்நாள் முடிந்த உடனேயே இந்த உடலில் இருந்த உயிரை முதல் பிரிச்சு எடுக்கிறார். அதான் சொல்றாரு, உடல் பிரித்து நல்வினைகள் நல்ல வினை செஞ்சான். உடல்ல இருந்து உயிரை பிரிச்சாச்சு. எப்ப பிரிக்கிறாரு? காலத்துக்கு சொன்னா இல்லையா, எத்தனை வருஷத்துல முடியணும் இல்லையா, அது முடிஞ்ச உடனேயே அந்த உடல் வந்து உயிரை பிரிச்சு முதல்ல என்ன செய்யறாரு? நல்வினைக்கு பயணம் கொடுக்கிறார். என்ன நல்வினைக்கு பயன் கொடுக்கிறாரு? நல்வினைகள் வாழ்நாளில் மால் ஆய் அயனாகி நீழ்நாகர் மாநாடும் கோ முதல் ஆய்வந்த பெரும்பதற்கு நானாவிதத்தான் நலம் பெருநாள். புண்ணியம் செஞ்சா நல்லது கிடைக்கும் இல்லையா, அவன் நல்லது கிடைக்க எப்படிங்கிறான்? அவனவன் செய்த நல்ல புண்ணியத்தின் மூலமாக நல்வினையின் காரணமாக என்ன செய்யறானா? அவனே திருமாலா பிறகுறான், சில பேர் பிரமனா பிறகுறான், சில பேர் இந்திரனா பிறகுறான், சில பேர் தேவரா பிறகுறான், சில பேர் மனிதரா பிறகுறான், சில பேர் மனிதர்களுக்கு தலைவராக பிறகுறான், நாகர் குலத்தில் இருக்கிறான், அங்க பிறகுறான். அதான் சொல்ல நல்வினைகள் வாழ்நாளில் மால் திருமால் ஆய் அயன் இல்லையா பிரம்மன் ஆகி நீழ்நாகர் நாகர்களுடைய தலைவனாகவும் தேவர்களுடைய தலைவர் வானாடர் கோன்னா முதல்வன் தலைவர் ஆய் வந்த பெரும்பதற்கு நாலாவிதத்தால் நலம் பெறுநாள். அப்படி அவன் என்ன செய்யலாம்? வாரம் எப்ப தான்மா ஆணவம் நீங்குகின்ற அமைப்பிலே நல்வினை செய்த பொழுது இப்படி விண்ணுலகத்திற்கு சொர்க்கத்துக்கெல்லாம் செஞ்சு பல்வேறு வகையான நல்வினைப்பை ஏற்க கொடுக்குறான். புரிஞ்சாச்சு. அப்ப அடுத்த என்ன செய்யணும்? தீவினைப்பின் செஞ்சிருப்பான் இல்லையா, அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அது என்ன கொடுக்குறாரு? வெற்றி கடுந்தூத வேகத்துடன் வந்து பற்றி தம் குருவின் வாழ்காட்ட. நல்லதுக்கு அனுப்பிச்சாக்க கெட்டது நிறைய தெரிஞ்சிருக்கான். அவனை என்ன செஞ்சான்? நம்ம யமதர்மராஜன் கூட இருக்கிறாலே ரெண்டுமே காலம் தூணன், இவன் ரெண்டு பேரும் வந்து அவனை இந்த உடம்புக்கு பிரித்து அந்த உயிரை கூட்டிட்டு போய் நேர யமதர்மராஜன் முன்னால் நிப்பாட்டிட்டான். இந்தாங்க முடிஞ்சு போச்சு, காலம் கொஞ்சம் வச்சு பார்த்தாச்சு, என்னென்னப்பா லிஸ்ட்டு போடாமல் என்ன செஞ்சுருக்கான், கொண்டாந்து விட்டான். வெற்றி கடுந்தூதன் இல்லையா, ஏற்றுக்கொண்ட செயல்களில் செவ்வனி செய்கிறது யாரு? காலனும் அவன் தூதர் ரெண்டு பேருக்கு. யமதர்மராஜா அவருக்கு தான் யமதர்மராஜானா நீதி பரிபாலனம் நீங்கள் சொல்பார் முடியும். அதான் யமதர்மன். வெற்றி கடுந்தூத வேகத்துடன் வந்து பற்றி இந்த உடலிலிருந்து நீங்கக்கூடிய அமைப்பிலே உள்ள அந்த உயிர்களை தீவினை செய்தவர்களை வெம்முருவின் பால்காட்ட. யாரு அவங்களுக்கு குரு? யாரு? காலந்தூதனுக்கு யமதர்மராஜன் போய் காட்டுறாரு. யமதர்மராஜன் எப்படிப்பட்டவன்? வெம்மையா சூடா இருக்க முடியும் எப்போது, ஏன்னா தப்பு செய்யறது தண்டிக்க முடியா, அப்ப எப்பயும் தண்டிக்க முடியும். பாருங்க, பற்றி தம் வெண்முருவி பால்காட்ட முன்னால கொண்டு நிப்பாட்டினான். யாரு முன்னால? யமதர்மராஜன் முன்னால தீவினை செய்த ஆளுகள் எல்லாம் உடலை விட்டு பிரிச்சு இந்த உயிரை கொண்டு நிப்பாட்டினான். பார்த்த உடனே அவன் யமதர்மராஜனுக்கு வந்த கோபத்தை பார்த்தேன்னா, இல்லை ஏன்டா திருப்பி இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வந்து நீரை திருத்தவே மாட்டேங்கிறாடா, எத்தனை பேருக்கு உங்களுக்கெல்லாம் கொண்டு இருக்கு, திருப்பி தப்பிச்சு இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு பிறகு ஒன்று கொடுக்கு? நல்வினை தீவினைகளை அனுபவிப்பதன் மூலமாக இல்லையா, இந்த ஆணவத்திலிருந்து நீங்க தீவினை செய்யாமல் உயர்ந்த நிலைக்கு பெருமானோட சேர்ந்து தான் கொடுத்தோம். திருப்பி இங்க வாங்க கோபத்தோடு சொன்னான். அது எப்படி சொல்றாரு பாருங்க, இச்சைக்கும் இல்லையோ பாவி பெறவாமை. உனக்கு இந்த பிரிவோடு பெறவாம முடியலன்னு பார்த்தா இல்ல, திருப்பி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற. இச்சைக்கும் இல்லையோ பாவி பெறவாமை என்று எடுத்து நல்லதோ இன்சொல் நடுவாக இல்லையா, ஏண்டா திருப்பி இங்கே பாரு,
கொஞ்சம் கூட உனக்கு புரியலையா? எவ்வளவு சங்கடப்பட்டு போனதுக்கு தானே வந்தாங்க நரகத்துக்கு, எவ்வளவு சங்கடத்தில் மாட்டிட்டு போன, எவ்வளவு அணுகு துன்பப்பட்ட, பழமொழி நீ கவனிச்சு இங்கேயாங்க வர, இனிமே வந்த காலத்துல பெருமையாது கொஞ்சம் நல்ல முடியாது, இங்க வராம இருக்க பாருங்க. யாரு? எமது அறிவுரை பண்றாங்க உயிர்களுக்கு. ரொம்ப இன்சோ சொல்றாங்க பாட்ட பாருங்க. இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமையை எடுத்து நல்லதோ இன்சோ சொல்லி இனிமையாவது நீங்க வராதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடு போன்னு சொல்லல. அவன் யாரும் எமது வராத கரெக்டா இருக்குவேன். எப்பா வேலைக்காரன் சொன்னா இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தப்புக்கு அதை தண்டனை கொடுத்துரு. முதல்ல வந்தவுடனே வரவேற்பு வந்து ஏன்டா நீங்க வரேன்னு சொன்னாரு, இனிமேலாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிருப்பான், நானா அப்படிதான் நினைச்சிருப்பேன். அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிடலாம் போயிட்டு செஞ்சது நீ மாட்டி உள்ள போடா அப்படின்ட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கானோ அதுக்கேற்ற தண்டனையை கொடுன்னாரு. உள்ள கூட்டிட்டு போனான். நம்ம அங்கே தான் கேள்விப்பட்டுருப்போம் இல்லையா, அந்த தண்டனையை பற்றி எல்லாம் சொல்றாரு. என்னென்ன தண்டனை உண்டு எமலோகத்தில். இதில் ஒரு சிறப்பு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள என்னென்னா, அப்போதே சொன்னேன், சூக்கும உடல் வந்து பரு உடம்பு வந்துச்சு, அது ஒரு உடம்பு. இன்னொரு உடம்பு மேலே போடணும்னு வச்சுக்க, அது ஒளி உடம்பு இனிய சரீரம்பாங்க. அங்கே இருந்து நாசுக்காக ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. அங்கே உடம்பு இப்படிப்பட்ட சாங்கான உடம்பு, லேசான உடம்பு, அந்த உடம்பு அதுதான் புதுசார சரீரம்னு உங்கள் புத்தகத்தில் இருக்கு, பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி உடம்பு இருந்துருங்க, வேறெல்லாம் நான் மடப்பண்ண ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே போகணும்னு வச்சுக்க, கீழே போகிறோம் தண்டனை கொடுக்கும்போது பார்த்துங்க, இந்த உடம்புல இங்கே போனோம்னு வச்சுங்க, அவ்வளோதான். இந்த உடம்பு அப்படியே பசமாக எரிஞ்சுது. ஏன்னா அங்கே கடுமையான இடம், ரொம்ப வெம்மையான இடம். அப்போ எதுனா அதை தாங்குற மாதிரி உடம்பாங்க. அது யாதனா சரீரம்னு பேர். இப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கு போகிறோம், அதை தாண்டி கேதானா பத்தனை கூட்டு போகிறேன் என்ன சொல்கிறான், சார் அங்கே இதெல்லாம் ராயக்கூடாது சார், நீங்கள் கையெல்லாம் போட்டு வச்சுக்கணும், அதை போட்டுக்கணும், கையில் கூட க்ளவுஸ் போட்டுக்கணுமா, ஏன் அந்த இடத்துல தக்கன. அது மாதிரி சொர்க்கத்துக்கு போனாலும் அதுக்கு ஒரு உடம்பு, நரகத்துக்கு போனாலும் அதுக்கு ஒரு உடம்பு. ஏன் அந்த தண்டனை கொடுத்து, தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை பாருங்க, இந்த தண்டனையை படித்த பிறகு நம்ம சார் தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கும். சொல்லி இவர் செய்தினா செயல் மெசேஜ் இல்லை, தக்க செயல் கொடுத்துவேன். அவன் என்ன தப்பு பண்ணிருக்கானோ தப்புண்டான தண்டனைலாம் கொடுத்து அனுப்புங்க. வெயிலுக்கு ரொம்ப களைச்சு போயிட்டான். ஏன் களைச்சுட்டான்? உடம்புலேருந்து பிரிச்ச உயிரில் மெஜாரிட்டி பூரா இங்கே வந்துருக்கு, 1-2 தான் அங்கே மேலே போகுது. அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும் வேலை? அடுத்தது வேலை பார்த்தா நம்மளால் பார்க்க முடிஞ்ச வேலையை வேணால் பார்க்கலாம், தலைக்கு மேலே கொஞ்சம் 1 மடங்கு இருந்தால் பார்த்துக்கலாம், 5 மடங்கு நம்ம வேலை பார்க்க முடியுமா? கலை போட்டால் அவனே கலந்து போயிட்டான். எமது வெய்துட்டு உரைக்க விடை கொண்டு மையல் தரும் சக்கிரிடை திணித்து. பாருங்க தண்டனை என்னென்ன தண்டனை பாருங்க. மையல் தரும் மயக்கத்தை தரக்கூடிய அமைப்பில் செக்கிரிடை திணித்தும். செத்து ஆடிக்கிட்டு அந்த செத்து உள்ள ஒண்டி போட்டு நம்மளை சேர்த்து ஆடுறான், உண்ணா காட்டின மாதிரி நம்மளை இல்லையா. தீவாயில் இட்டு எரித்தும். அங்கே ஒருவங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை நம்மளை போட்டுக்கலாம். தீவாயில் இட்டு எரித்தும் தக்க நெருப்பு தூண் கழுவித்தும். அங்கே திரும்பி பார்த்தா அங்கே என்னாச்சு, இரும்பு தூண் அது வாடி கவனம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரு நிஜாமியா போய் அது கட்டி போய் ஏன் நம்பிக்கை துரோகம் பண்ண வேணாம், கட்டி முடிச்சுட்டு உனக்கு எப்படி காரி பண்ண போறேன்னு பார்க்கணும். அரசியல்வாதி அப்படி தானே இருக்கான். இந்த தேர்தல் அடுத்ததுக்கு அதே வேலை எதிரியா பண்ணிடுவான் இல்லையா. நம்பிக்கை துரோகம் செய்யணும்னு பார்த்தீங்களா, அவனுக்கு தான் என்னது, இரும்பு தூண் எரியிறத கட்டி பிடிக்கணும். காரணம் என்ன, உள்ள ஒன்று இருக்கும் வெளியே ஒன்று செய்ய முடியுவான், அந்த மாதிரி செய்யக்கூடாது. தக்க நெருப்பு தூண் கழுவித்தும். அது மட்டும் இல்ல, மிக்கு ஓங்கு நாராசம் காட்சி செவி மடுது. செவியில பழுக்க காட்சிய இரும்பு அந்த கலையை ஊற்றி விடுறது. ஏன் இவன் யாரு தெரியும் உங்களுக்கு? அக்கா கேட்க மாட்டேங்க, என்ன சொன்னாலும் தெரியும். சவத்தையே நிச்சயம் வாங்கிட்டு இருக்கிற அடுத்த இல்லையா, பக்கத்து வீட்டில் பேசுறது நாம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா அவங்க பேசாம தள்ளி போய் பேசிட்டு இருக்காங்க. பாடத்தையே நடத்த விட்டு இப்படி போனா அப்ப இங்க என்ன காட்சி விடுவான்? இப்பதான் காட்சி விடுவான் இல்லையா. மிக்கு ஓங்கும் நாராசம் காட்சி செவிப்படுத்தும். அடுத்தால வரணும் சூப்பரான ஆளு இவா நாகப்பட்டினம் அடுத்த ஏன் குழந்தை அடுத்தவனுக்கு குறை சொல்றது ஜோலியை வச்சுட்டு அதுக்கு என்ன தண்டனை சார்? ஒட்டி நிறைய இருக்கு.
எழுதி இந்த நாட்டு தானே பேசுது. அதுதான் நம்மளுக்கு நரம்பு இல்லாத நாட்டில் நாளும் பேசும். எவ்வளோ சிக்கல் இருக்குது என்னால் நமக்கு தெரியல. இதை படித்த பிறகு நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். நமக்கு இதுக்கு தள்ளி போய் பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரியக்கூட தான் பேசுகிறாங்க. இதை போட்டு அதையும் விற்கி பஸ்ஸில் ஏறுவது ஆனந்தி நீ எது பேசுனாங்க நீட்டியாக பேசுனாங்களா எதுக்கு எனக்கு வேலை எனக்கு சொல்ல முடியும்னா சொல்லியிருப்பீங்க தேவையில்லை. அந்த என்ன வருதா இன்னொரு விஷயம் என்னை பற்றியே பேசிக்க மாட்டாங்க. நான் ஏன் நினைக்கிறேன் என்னை பற்றி தான் பேசினாங்க. நான் அறிந்தும் அடுத்த இன்னொன்று ஈரா உன் ஊனைக்கு என்று அடித்தும். இந்த ஊன் மாமிசம் சாப்பிட்றவங்கள சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல. சாப்பிடாதா கண்ணூன் பருக்கிறது தாங்கு ஊனும் மாநில வள்ளுவர்தான் சொல்லி பார்த்தாரு. ஒரு உயிரை கொலை பண்ணியை சாப்பிடலாமான்னு கேட்டு பார்த்தான். ஒன்றும் கேட்கவே மாட்டேன். நல்லா சாப்பிட்டுருந்தான். மேலே வந்தாங்கல்ல நிறைய மாமிசம் தான் சாப்பிடுவேன். சாதாரண சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அவனுக்கு எப்போ 3 நேரமாக 4 நேரம் சாப்பிட்டாலும் என்னைக்காவது சைடு டிஷ்ஷு இது இருந்தால் தான் சாப்பிடக்கூடிய ஆள். அப்போ அவனுக்கு போட்டான் யாரு ஓ நீவா வந்து பார்க்கப்பா டக்குனு ஒரு கையை வெட்டி இந்த வாயில் சாப்பிடு நல்லா கழுவ. நான் சொல்லல உமாபதி சொல்றேன். ஈரா உன் மூனைத்தில் இறக்கமில்லாதவனே உன் மூனை நீ தின்னுவார். ஈரா உன் மூனைத்தில் என்று அடிக்கும். சாப்பிட மாட்டேன் தான் கையில் விடுதல. ஆட்டி சாப்பிடலாம் கோழியை சாப்பிடலாம் பன்னியை கூட சாப்பிடலாம். இவன் கையை வச்சு சாப்பிடுவானா? அதை விட மோசம் நம்ம உடம்பு. இப்போ பார்த்து நம்ம உடம்பு எவ்வளோ மோசம் சாப்பிட மாட்டான். சின்ன டவுட் சார் சொல்லுங்க. இனி நிப்பாட்டிட்டா பிரச்சனை இல்லை சார். முன்னால சாப்பிடுறோம் இது பதில் பின்னால சொல்றேன். அறியாத வயசு இல்லை இதெல்லாம் சில பழக்க இப்போ நம்ம இங்கே சொல்றீங்க இதுதான் உடம்பு இருக்கிறதுக்கு குறை சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. அதாவது நமக்கு வேறு வகையான உணவு கிடைக்கிறது. அதனால் இதை சாப்பிடாத உயிர்கொல்லி பண்ணு சொல்லாங்க. இது இந்தியாவிலேயே நம்முடைய பண்பாடு. சில நாடுகளில் உணவு பதார்த்தமே வெளியே கிடையாது. ஏன்னா அங்கே என்ன இருக்கும்? பனிப்பிரதேசமாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்கும்? அதுக்கு வெளியே கூடிய உயிரினங்களை தான் சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும். அது தப்பு கிடையாது. தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்களா தெரியாமல் செய்யறீங்க, தெரிஞ்சு அதை செய்யறோம் பார்த்தீங்களா சொன்ன பிறகு அதுதான் தப்பு அப்படிங்கிறது. அதுக்கு பின்னால் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது கேட்கலாம் இல்லையா? ஈராவும் பூனைக்கு என்று அடித்தும் பேராமல் அங்கு ஆழ்நகருக்கு அழுத்தி விட்டும். இது போல எல்லாம் செஞ்சுட்டு அங்கேயே வச்சு நிறைய தண்டனை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இவன் போனவன் நன்மையை செஞ்சு சொர்க்கத்துக்கு போனான்னு வச்சுங்க. அங்கே போனால் 1 நாளோ 2 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ இருந்துட்டு வந்துருக்கான். ஆனால் அந்த பாதிப்பைய இந்த நரகத்துக்கு போனான்னா வருஷ கணக்காக அங்கே உட்காந்துருக்கான். என்ன அர்த்தம்? நல்வினையை விட தீவினை தான் இவன் நிறைய செஞ்சுருக்கான். நான் சொல்லுங்க உமாபதி சொல்கிறேன். நாம் அப்படித்தான் இருக்கோம். மாற்றிக்கிடணுங்கிறார். அதான் கேட்குறது பாருங்க. இங்கு எங்க நரகத்தில் 1 நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் பல்லெடு நாள் நிறைய நாள் இங்கே உட்காந்துருக்கான். அங்கே போனால் 2 நாள் 3 நாள் மணிகளுக்கு ஓடியாந்துருக்கான். எங்க சொர்க்கத்தில் இங்கே அபாடு கிடக்கான். பல்நெடு நாள் செல்லும் பணி கொண்டு இல்லையா முன்னாடி கண்டு கடன் கடித்தல் காரியமாம் என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பருவார் மண்டு எரியில். அடுத்த உங்களுக்கு சொல்றார். அது சொல்லிட்டே கூட அடுத்த ஆரம்பிங்க. இதெல்லாம் சொன்ன உடனே உங்களுக்கு 2 கேள்வி கட்டாயம் வரும். முதல் கேள்வி என்னன்னா, என்ன சார் அம்மாவை பிறக்க போகிற நிலையிலிருந்து இங்கே இருக்கிற வரைக்கும் இவ்வளவு தூரம் பெருமானே கூட எல்லாம் செய்தாங்க. இப்படி நாவை அறிகிறாங்க, காய்ச்சி விடுதாங்க, கட்டி பிடிங்காங்கல்ல. இப்பவும் பெருமானுக்கு தானே செய்தாரு. அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படலையா? பேசாமல் தான் இருந்தாரா? ஏன் அப்படி செஞ்சாரு? இப்படிலாம் செய்யலாமா? இப்போ கடவுள் கூட இருந்தாரா இல்லையா? கண்ணி இல்லையா அப்போ அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்க தோணும் இல்லையா? கேட்டிருக்காங்க. அவர் மாணவர் உமாசி மாணவர் கேட்கிறார். அதுக்கிட்ட அர்த்தம் சரிதாமல் கேட்டுதான் செய்யலாம். எதுக்கு இதை செய்தார் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? நீங்கள் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சில வியாதிகள் வருது. சில வியாதிகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு? என்னங்க நீங்கள் முத்த வச்சு கொண்டு வந்துருக்கீங்க, ஆப்ரேஷன் பண்ணாமல் அவர் வழியே இல்லை, பண்ணித்தான் ஆகணும். விளைச்சி வந்து ரூபாய் ஏகப்பட்ட ரூபாய் ஆக இருக்குது. 2வது அவன் சின்ன பையனாக இருக்கான். உடம்பு தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலை.
அப்படி இவ்வளவு சொன்ன பிறகும் பெற்ற தாய்க்குடி என்ன சொல்கிறான், ஐயோ சாமி எனக்கு தெரியாதையா, எனக்கு எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றுங்க, எவ்வளோ ரூபா வேணாலும் தாரேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறோம், ஆப்ரேஷன் பண்ண என்ன செய்யக்கூடாது, தேனை வாயில் தள்ளி கொடுத்துட்டு அவனை ஏசி கொடுத்து அப்படியே காக்காட வைக்கக்கூடாது, கத்தி வச்சு அழுக்கக்கூடாது. சின்ன உடம்புன்னு சொல்கிறாரு, தாக்கு பிடிக்குமோ முடியாதவங்க சொல்கிறாரு. அப்போ தாக்கு பிடிக்க முடியவும் முடியாதுன்னு என்னாச்சு, ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். எது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அப்போ வந்து அம்மா என்ன சொல்கிறா, அப்பா என்ன சொல்கிறாரு, ஐயோ சாமி எப்படியாவது காப்பா, என் பிள்ளைய காப்பாங்க, என்ன வேணாலும் தரேன், எவ்வளோ வேணாலும் தரேன். எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த புள்ள உயிரோடு இருந்தா இவ்வளோ சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல, நீர் அவனை என்ன பாடுபடுத்தினாலும் தெரியாதுல்ல. ரூபா மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்து என்ன செய்யணும், டாக்டருக்கு பக்கத்தில் போய் உங்களால் என்ன தெரியும், என்னப்பா ஃபீஸாக இல்லை மகிழ்ச்சியாக என் பிள்ளைய நின்று கொடுத்தீங்க இல்லையா, பிரசித்தி வர முடியுங்க செய்யலாமா. யாருக்கு, வெட்டினவனுக்கு, கூறு போட்டவனுக்கு, அழ வச்சவனுக்கு இவ்வளவு செய்யறீங்க இல்லையா. ஏன் செய்யறாங்க, உள்ள இன்னைக்கு கண்கூட நம்ம கையில் கிடைச்சிருக்கு, வியாதி நீங்க அதுபோலத்தான் இந்த தண்டனைகள் எல்லாம் உயிரானது செய்த தீவினைக்கு ஏற்ற துன்பங்களை அனுபவித்ததின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக தான் இதெல்லாம் நடந்துச்சு. இனி வருகின்ற காலத்தில் ஆணவத்தோடு இந்த உயிர் சேராது என்ற நிலையில தான் இறைவன் என்ன செய்யலாம், தண்டனை பெற்றாலும் பரவாயில்ல பார்த்துக்கிட்டே இருந்தான். இது ஒரு காரணம். இது இப்போ புரிஞ்சிருக்கும், இல்லைன்னாலும் இன்னொரு காரணம் சொல்றார், எடுத்துக்காட்ட ஒரு காரணம் சொல்றார். என்ன காரணம் சொல்றார், உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் தான். இந்த மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, ஆட்சி செய்தாங்க இல்லையா, சிறப்பாக செஞ்சாங்க இல்லையா, அவன் மகன் தேர்தலில் போனான் இல்லையா, தேர்தலில் ஒரு கண்டுபிடி செஞ்சு போச்சு இல்லையா, தாய் பசங்க எது செஞ்சு எனக்கு நீதி வேணும்னு கடிச்சு இல்லையா. அப்போ இவன் என்ன செஞ்சான், எல்லாரும் சொன்னாங்க இளவரசன் ஒருவன் தான் நாட்டை ஆளுவதற்கு வேண்டும், இந்த கண்ணுக்குடி தான் தப்பு பண்ணிச்ச, உள்ள இளவரசன் தப்பு பண்ணலை, அதனால நீ என்ன செய்யணும், இளவரசனை எதையும் செஞ்சிடாதங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அதனையும் தாண்டி மனுநீதி சோழன் என்ன செஞ்சான், தேரை விட்டு எந்த தேர்காலிலே கன்று இறந்ததோ அதுபோல தன்னுடைய மகனையும் செய்தார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவர் விட்டாலும் கூட இந்த வினை இருக்கு இல்லையா, இந்த தீவினையை அனுபவிப்பதற்கு மீண்டும் ஒரு பிறவிக்கு கட்டாயம் வந்துதான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு இந்த தீவினைகளை அனுபவிச்சு முடிச்சுட்டான்னு வச்சுக்க, பேலன்ஸ் இருக்கா, இதுக்காக ஒரு பிறவி வருமா. ஆக தன்னுடைய குழந்தை இந்த பிறவிலேயே செய்த தீவினைக்கேற்ற துன்பத்தை அனுபவித்து முடித்து விட்டால் அந்த தீவினை பின்னால் வராது, அடுத்த பிறவிக்கு ஒரு துன்பம் தராத நிலையை செய்தானே, அதுபோலதான் இறைவனும் நாம் பல்வேறு வகையான தீவினையின் காரணமாக செய்த துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான் என் அமைப்பிலே சொல்லிச்சு. இதுதான் ஒன்று. இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இளைய தலைமுறையை கேட்பாங்க, சார் சொர்க்கம் இப்போ இருக்கா சார், நரகம் இருக்கா சார், அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள் கேட்பாங்க இல்லையா. நம்ம பிள்ளைங்க கேட்டால் என்னமா, தமிழ்நாடு பகுத்தறிவு உள்ள நாடுமா, இல்லை இல்லை இல்லவே கோச்சிக்காமா, எந்த இடத்துல ஆன்மீக அமைப்பில் உள்ளவர்களுக்கு இதை நம்பிக்கணுமாங்க. சாதாரண ஆளுகளுக்கு என்ன, இன்னைக்கு இப்போ உள்ள 21ஆம் நூற்றாண்டுல செய்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்துக்கு போய் இன்பம் அனுபவிக்கவோ நரகத்துக்கு போய் துன்பம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிறவியிலேயே எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடலாம். இருக்கிற போது அது இல்லையா, நல்ல பிள்ளை இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த நல்ல பிள்ளையினுடைய பெற்றோர் தான் உயிரோடு இந்த உடம்புடைய உலகத்திலே வாழ்கின்ற போதே, சிங்கப்பூரில் வேலை பார்க்க அமெரிக்கா, அப்பா நீங்கள் கட்டாயம் வாங்கப்பா, நீங்கள் கூட இருக்கணும்ப்பா, ஏன்னா இந்த வயசுக்கு மேலே நாய் இருக்குண்ணா, என்னால் முடியாதுடா, சரி நான் வந்தாலும் அம்மாவை கூட்டிட்டோம், இல்லைப்பா எவ்வளோ சங்கடப்பட்டு எவ்வளோ இருந்து என்னை வளர்த்துருக்கிறீங்க, நான் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா, நீங்கள் இந்த அறிவிப்பு நான் எவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட்டிகிட்டு போகலாம், உங்களுக்கு போய் இருக்கிறாங்களா இல்லையா. சொர்க்கத்தை விட இது பெருசுதான். இன்னைக்கு கண்கூட அனுபவிக்கிறானா இல்லை எத்தனை பிள்ளைங்க. ஆனால் இந்த மாற்று பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்குறோம், எவ்வளவோ சங்கடப்பட்டு 10 பாத்திரம் சேர்த்து வளர்த்த தாய்க்கு சாப்பாடு கூட கொடுக்காம இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குது. அவன் கொண்டாடி பிள்ளைங்க உயிரோடு இருக்கின்ற பொழுதே இந்த தாயை நரகத்துக்கு தான் கொஞ்சம் துன்பம் அனுப்பிக்கணுமா இல்லையா. வாழ்கின்ற காலத்திலேயே இன்னைக்கு நிறைய நடக்குதா இல்லையா.
என்ன வேணாலும் தெரியுமா, எது வேணாலும் தெரியுமா, எங்க தமிழ்நாட்டிலே எந்த இடத்துல அனாதாசிரமம் இருக்கு, முதியோர் காப்பீடு அங்கே ஊட்டி வச்சிருந்தேன். இவாள் சிங்கப்பூரில் வேலை பார்க்கலாம், மாதத்துக்கு 28 லட்சம் சம்பளமா. ஒரு வாய் சோறு நீ உன் கையினால உன் பிள்ளைக்கு உன் அம்மாவுக்கு வாயில கொடுத்து எத்தனை பேர் உனக்கு அணியா, துப்புனி இல்லையா, கக்குனு இல்லையா, அம்மா மேலூர ஆய் போனி இல்லையா, அவளுக்கு தொழில் உன்னை வளர்த்தா இன்னைக்கு அவளுக்கு என்ன செய்யற, செக் போட்டு கொடுத்து முதியோர் இல்லத்தில் வைக்கிற. அந்த தாய் வந்து அங்கே படுத்துருக்கும் போது மனசுக்கு என்ன நினைக்கும், இதை விட வேறு நரகம் திரும்ப வேணுமா, நல்லா சரி அவ கூட என் புள்ள நல்லா வந்துட்டு போறான் அப்படின்னா இந்த எத்த விட்டக்கா சும்மா இருப்பாளா, உனக்குலாம் புரியாதா, நீ எப்படி பார்த்த, எப்படி செஞ்ச, இந்த போய் எப்படி பண்ணிட்டான்னு குத்தி ஒன்று காட்டின இல்லையா. அப்போ இந்த பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும், நரகத்தில் போய் இரும்ப பிடிக்கவே வேண்டாம், இங்கேயே நாமெல்லாம் உயிரோடு இருக்கணுமா நினைப்பாளா இல்லை இந்த தாயி. இந்த 21ஆவது நூற்றாண்டுல நல்வினை தீவினைகள் ஏற்ற மாதிரி சொர்க்கம் போயோ நரகம் போயோ அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில இறுதி கால கட்டங்களிலே முதியவர்கள் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் சத்தியம் எப்படிலாம் இருக்குமா சார், வைக்குமா சார் என்று அமைப்பு அதான் சொல்றார். பாட்ட பாருங்க, நாற்பத்தி 9வது கண்ணியில கண்டுகடல் கழித்தல் காரியமாம் என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பு அறிவார் மண்டு எரியில் காய்ச்சி துடக்க. அந்த காலத்துல மருத்துவர்கள் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை சொல்றார். உமா வச்சு கொண்டாலும் இருந்தது கிபி 12வது நூற்றாண்டு. 12வது நூற்றாண்டு என்னாச்சு, இன்னைக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னால அனஸ்தீசிஸ் கொடுக்கணுமா இல்லையா, இந்த அது என்னது கம்ப்யூட்டர்லேயே பார்த்துக்கிட்ட ஆப்ரேஷனே வேண்டாம், அது என்ன மட்டும் அப்படியே போய் அந்த பிளாக்கை அடிச்சு எடுத்துருந்துருந்தான். அப்போ எல்லாம் உண்டா, அது கிடையாது. இப்போ அப்போ உள்ளது என்னது, காய்ச்சி சுட அறுக்க கண் குறிக்க ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா. கேட்ராக்டில் அப்போவே எது சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கிராமத்தில் அவளுக்கு கண்ணூரிக்கு போயிருக்காங்க, கண்ணூரிக்கு போயிருக்காங்க. கேட்ராக்டிங்கிறது வந்து கண்ணினுடைய அந்த ஒரு படலம், ஒரு சதை வளர்ச்சி, அது அப்படி சொல்லுவாங்க. அது சொல்றாரு கண் முடிக்க நல்மிரியம் ஈந்து. யாரு, அந்த டாக்டருக்கு நிறைய ரூபாயை கொடுத்து தாய் தந்தையில் இன்புறுதல் வாய்ந்த நெறி ஓடிய தேரியில் உயிர் போன கன்றாரே. அந்த மனு சக்கரவர்த்தி நீடு வரும் பாவம் இன்றே நீங்கும் என நாடித்தன் மைந்தரையும் ஊர்ந்தோர் கேள்வியாளர் கேட்டு உங்களுக்கு கேள்விகள் மைந்தனையும் ஊர்ந்தோர் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை மந்த வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருந்தரனும் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் ஓட்டினார். இது என்ன சொல்றாருன்னா, அதாவது தண்டனை கொடுத்து துன்பத்தை கொடுத்து அவனுக்கு நல்லதை செய்யறதுக்கு என்ன பேருனா மரக்கருணைன்னு பேர். மரம் துன்பம் தந்து நல்லதே செஞ்சு கொடுக்குறதுக்கு அது அறக்கருணை. பெருமான் செய்கிற கருணை 2, ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. அறக்கருணை என்னது, இன்பத்தையே கொடுத்து இன்பமாக இருக்கக்கூடியது. இந்த மரக்கருணை துன்பம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அவனுக்கு முடிவில் என்னது இன்பத்தை கொடுக்கக்கூடியது, அது மரக்கருணை என்றது. அது சொல்கிறார். கொஞ்சம் தயவுசெய்து நாமெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது எளிமையான ஒன்று. வீட்டில் கொஞ்சம் பின்னால் உள்ள உரைகளை நீங்களே படிச்சு பாருங்க. அறக்கரணைங்கிறது சொர்க்கத்துக்கு போகிறது, அறக்கரணைங்கிறது சொர்க்கத்துக்கு போகிறது இல்ல. அறக்கருணைங்கிறது சொர்க்கத்துக்கு போறது இல்லை, உயிருக்கு துன்பம் செய்யாமல் இன்பமே கொடுத்து தன்னோடு ஏற்றுக்கொள்வது, செய்த நல்வெறிக்கு ஏற்ற மாதிரி. மரக்கருணை என்பதுன்னா துன்பம் கொடுத்து சொர்க்கம் அப்படி எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் வேணா அப்படி எடுத்துக்கலாம். சொர்க்கத்துக்கு போறது அறக்கருணை என்றும் இங்கே வாரது என்றும் அது மாதிரி பிறவியில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஆனால் மொத்தத்தில் என்னென்ன அறக்கருணை, அறக்கருணை என்பது ஒரு உயிர் பக்குவப்படுவதற்கு துன்பம் தராமல் இன்பத்தை கொடுத்து நல்ல உயிராக இருக்கும், தீமை செய்யாத உயிராக இருக்கும், தீவினை செய்யாத உயிராக இருக்கும், அதுக்கு இன்பத்தையே கொடுத்து இன்ப நிகழ்ச்சியை கொடுத்துடுறது. மரக்கருணை என்பது என்னன்னா தீவினைக்கு ஏற்ற மாதிரி துன்பத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். துன்பம் கொடுக்குறது தான். ஆபரேஷன் பண்ணும்போது அடுக்கிற வலிக்காதியா, புண்ணு ஆறுது எவ்வளோ சங்கடமாக இருக்கு. ஆனால் என்ன புண்ணு ஆறிடுச்சுன்னு வச்சுங்க, அதை கேன்சர் மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, உள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆளே காலியாக இருக்கும். ஆனால் அது மூடோடு தோண்டி எடுக்கணுமாங்க கேன்சர். அடையாளங்கள்லாம் அனுப்புவாங்க, சாம்பிள் அனுப்பிச்சு எப்படி முழுசும் போயிடுச்சா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது எவ்வளவு சங்கடமாக இருக்கும், அதை முழுசாக தோண்டி எடுக்கிறதுக்கும் அதை கருணை செய்து எதுக்காக செய்கிறாரு,
ஏதாச்சும் செத்து போட்டுனா செய்தாரு இல்லை. இந்த கேன்சரில் இருந்து முழுமையாக இந்த குழந்தை இந்த உயிரானது விடுபட வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணம். என்ன நல்ல எண்ணம் தான் செய்கிற செயல் எனது துன்பமான செயல். அதான் மரக்கருணை. அறக்கருணை ஒண்ணு இல்லை. நீங்க எக்ஸாம்பிள சொல்றீங்க, நான் செயல்பாட சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சொர்க்கத்துக்கு போறது இங்கே இருக்கு இல்லையா? அப்போ நல்வினை செய்தவர்கள் நம்ம பார்க்குற அமைப்பில் சில பேர் பார்த்தீங்கன்னா சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். பக்கத்தில் எதுக்கு தெரிஞ்சவங்க இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் துன்பம், மற்றபடி எல்லாம் நல்லா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்? அது அவர்களுக்கு அறக்கருணை. நல்வினை தீவினையின் காரணமாக நல்வினை நிறைய இருந்துச்சு, அந்த மாதிரி அமைப்பு. தீவினை கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ளுகிற அளவில் அவங்களுக்கு நல்ல கொடுக்கணும். அதான் ரெண்டு தான். மரம் அப்படிங்கிறது வந்து துன்பத்தை கொடுத்து, அது எது வேணும்னு துன்பத்தை ஒன்றும் கொடுக்கல, இவன் செய்த தீவினையை நீக்குவதற்காக அந்த துன்பத்தை கொடுத்து அதை நீக்கிறார். அந்த அறக்கருணை என்பது எது? அப்பவும் செய்த வினைக்கேற்ற மாதிரி அமைப்பில் உள்ள துன்பத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக இன்பமாகவே கொடுத்து முடிவு இன்பதான். இங்கே முடிவு கொடுக்கறது துன்பமாக இருந்தாலும் முடிவு என்னது? இன்பம். மரக்கருணையில் அங்கே ரெண்டுமே இன்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுதான் எடுத்துக்காட்டு. வந்து அதுக்கு வந்து சொர்க்கமும் இதுக்கு நரகமும் சொல்கிறாங்க. அவ்வளோ எடுத்துக்காட்டு. அடுத்து ஆன்மாக்களுக்கு சத்தினிவாதம் வருது. இல்லை அழகாக கொடுத்துருக்காங்க. ஆன்மாக்களுக்கு சத்தினிவாதம் வருது இல்லையா? அடுத்த அதுக்கு மேலே ஒரு 4 பேராகிராஃப் பாருங்க. அதுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும். அந்த பதத்தை எடுத்துங்க. ஆன்மாக்களுக்கு சத்தினிவாதம் வருது இல்லையா? அதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன பேராகிராஃப், 4 பேராகிராஃப் இருக்கு. அதை படிக்க தெரிஞ்சுக்குங்க. அதை பாருங்க, தயவுசெய்து பாருங்க. நீங்கள் கேட்டதுக்கு பதிலும் அதே இருக்கு. மரக்கருணை என்பது உயிர்களுக்கு துன்பம் போல் காணப்பட்டு இன்பம் வைக்கும் சிவச்செயலாகும். அறக்கருணை என்பது இன்பமாகவே காணப்பட்டு இன்பத்தை தருவதாகும். அடுத்தது சாதாரணமாக செய்யப்படும் நல்வினை தீவினைகளுக்கு உரிய இன்ப துன்பங்களை இறைவன், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நேரம் ஆகலை, ஆனால் நேரம் ஆன மாதிரி இருக்கு. நான் ஆகுது இல்லையா? இப்போ வாழ்கின்ற காலத்தில் நிறைய நல்வினை தீவினை செய்கிறோம். சாதாரணமாக உள்ள நல்வினை தீவினை இருக்கு இல்லையா? அதை இப்போவே நம்ம அனுப்பிச்சுடுவார். இந்த பிறவிலேயே அனுப்பிடுவார். சாதாரணமாக ஒன்று பாட்டை பாருங்க. அந்த அந்த சாதாரணமாக செய்யப்படும் நல்வினை தீவினைகளுக்கு உரிய இன்ப துன்பங்களை இறைவன் இந்த உலகத்திலேயே நுகருமாறு செய்கிறான். நம்ம இன்பமும் அதுவும் துன்பம் நிற்கிறோம். அது பெரும் புண்ணியத்துக்கு உரிய மிகுதியான இன்பத்தை உயிர்கள் நுகரும் பொருட்டு இறைவன் அவ்வுயிரை சொர்க்கலோகம் என்னும் தேவலோகத்துக்கு அனுப்புகிறான். அது பக்கத்தில் எழுதிங்க. அதுதான் பூதாசார சரீரம். உடம்பு பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு இல்லையா? பூதாசார சரீரம். அந்த சொர்க்கத்துக்கு போகிறவங்களோட உடம்பு அது ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க, திவ்ய சரீரம்னு சொல்லுவாங்க. பூதாசார சரீரம். அடுத்தது பெரும்பாவத்திற்கு உரிய கொடு துன்பங்களை உயிர்கள் அனுபவிக்கும் பொருட்டு இறைவன் அவ்வுயிர்களை கடுமையான நரகத்துக்கு அனுப்புகிறான். அது என்னது? யாதனா சரீரம். யாதனா சரீரம். ஆமா, யாவன்னா தானா, யாவன்னா தாவன்னா ரெண்டு சொல்லி நானா சரீரம். யாதனா சரீரம் ரொம்ப திக்கா இருக்கும். இந்த உடம்போட அது திக்கா இருக்கும். ஏன்னா அங்கே கொடுக்குறது கூட துன்பம் தானே, அதை தாங்கக்கூடிய அமைப்பில் கொடுக்குறாரு. சைக்கிள் டயர் இருக்குது, 2 வீலர் டயர் இருக்குது, அம்பாசடர் கார் டயர் இருக்குது, பஸ் டயர் இருக்குது, லாரி டயர் இருக்குது. வித்தியாசமாக இருக்கா இல்லையா? அதனுடைய அந்த படுவினை தாங்குவதற்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த உடம்பு வித்தியாசம் பண்ணது அதுதான், வேற ஒன்று. அடுத்த ஆன்மாக்களுக்கு சத்தினிவாதம் அறிவித்தது. பல்வுயிர்க்கும் இன்ன வகையால் இருவினைகள் நின்று அருந்தி உன்னை முதலிலோர் நல்வினைகள் எல்லா உலகம் எடுப்புண்டு செல்காலம் நரகம் சேராமை. பாருங்க, பிறப்பில் இருக்கிறோம், நல்வினை தீவினை அனுபவிச்சு முடிக்குது. அந்த பிறப்பு முடிஞ்ச உடனே அது என்ன செய்வாடு அப்படிங்கிறத அந்த இறந்த உடம்பை விட்டு உயிர் போன உடனே அந்த நிகழ்ச்சிகள் தான் அதில் கூட சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்ல வராது? பல் உயிருக்கும் இன்ன வகையால் இருவினைகள் நின்று அருந்தி முன்னை முதல் என்ன முதலில்லோ. பெருமானுக்கு முதல்வன் உண்டா? நமக்கு முதல்வன் பெருமான் தான்.